ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் எப்படி செய்யறதுன்னு ரெசிபி வீடியோவுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 1/4 கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு கரெக்டான அளவாக இருக்கும். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க. இந்த பொங்கல் அந்த அளவுக்கு இருக்கும். இது நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரை மூடி தேங்காய் மேல் தோலெல்லாம் சீவிட்டு பீஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அது கூட 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2-3 சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் அரைச்சி எடுத்தோம்னா நல்லா ஈவனாக அரைஞ்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து உங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப கெட்டி சட்னி போல் நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றா போலேயே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், நல்லா எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகா, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்து ஆகணும், அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசியும் நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் நம்ம ஃபைனலாகவும் கொஞ்சம் சேர்த்துக்குப்போம். அதனால் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு துண்டு இஞ்சி நறுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க பத்தல. இப்படி செய்யும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா பொங்கல் நல்லா தளன்னு வரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நம்ம 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைக்கும் போது பொங்கல் இன்னும் கொஞ்சம் தளன்னு வருங்க. சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சட்னிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கரெக்டான அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம விசில் போட்டு 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் இதுவே 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சே இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. நல்லா இதை மசிச்சு விட்டுட்டு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். ஃபைனலாக இந்த தாளிப்பு சேர்க்கும் போது தான் இன்னும் பொங்கல் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துதாங்க பொங்கல் கையில் ஓட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 பல்லு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக இந்த தாளிப்பு பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வெண்பொங்கல். அவ்வளோதான், நம்மளுக்கு சுட சுட வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. ரொம்ப குயிக்காக வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் இப்போ எப்படி செய்யறது நம்ம ரெசிபி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.